ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து பிகினர்ஸ்க்காக தான். இது வந்து சிம்பிளாக டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய குட்டி குட்டி சென்டென்சஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து பிகினர்ஸ் கம்யூனிகேட் பண்ணால் தொடர்ந்து அவங்களால ஈஸியாக பேச முடியும், கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும். வெல்கம் பேக் டு RSN.DHIYA'S சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். If you watch my channel first time means please don't forget do subscribe to our channel, RSN.DHIYA'S channel. Let's get started the class. First one, சில பேர் பேசும்போது நம்ம சொல்லுவோம், பெரிய ஆள் மாதிரி பேசாத அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு இங்கிலீஷில் இது சாதாரணமாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான். டோன்ட் டாக் லைக் எ பிக் ஷாட். டோன்ட் டாக் லைக் எ பிக் ஷாட். பிக் ஷாட் அப்படின்னு சொல்லுவோம். பிக் ஷாட் மாதிரி பேசாத, பெரிய ஆள் மாதிரி நீ பேசாத அப்படின்னு சொல்கிறக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, உனக்கு வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடு. குழந்தைகிட்ட நம்ம சொல்லுவோம், ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் உனக்கு என்ன வேணும் அது சாப்பிட்டுக்கிற, இது சாப்பிட்ற, அது வேணும் இது வேணும், உனக்கு வேணுங்கிற அளவு சாப்பிட்டுக்கோ அப்படி சாப்பிடுன்னு சொல்லி ஈட் வெல் யூ வாண்ட் அப்படி சொல்லலாம். ஈட் வெல் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, சில பேர்த்துக்கு வந்து இருட்டானாலே பயந்துக்குவாங்க. இருட்டில் போகிறக்கு எனக்கு இருட்டை கண்டாலே பயம் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் டார்க். ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் டார்க் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏதாவது ஒரு பெயின், ஹெட்டேக் அல்லது வந்து ஏதாவது ஊசி குத்திடுச்சு, முள் குத்திடுச்சு அப்படின்னா அதை எடுக்கணும். அப்போ வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அப்போ ஹேவ் பேஷன்ஸ். ஹேவ் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எந்த ஒர்க் பண்ணாலுமே நம்ம வந்து முழு மனசோடு செய்யணும். அப்போ தான் நம்ம அதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. அப்போது முழு மனசோடு இந்த வேலையை செய் அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு சொல்கிறோன்னா ஒர்க் ஹோல் ஹார்ட்டட்லி. ஒர்க் ஹோல் ஹார்ட்டட்லி அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, அவங்க ஆடி போயிட்டாங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை பற்றி அவங்ககிட்டயே போய் நம்ம கேட்கும்போது அப்படியே அவங்க கேட்டோன்னே அவங்க ஆடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஆடி போயிட்டாங்கன்னா ஒரு ஷாக் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம். தேவர் ஷேக்கன் அப். தேவர் ஷேக்கன் அப் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நீயும் கொடுக்கணும். இப்போ பணம் ஏதாவது பே பண்ணணும் அப்படின்னா நான் பணம் கட்டிட்டு வரேன், அப்படியே நீ கட்டணுமா? இல்லை நீயும் தான் கட்டணும், நீயும் கொடுக்கணும் அப்படின்னா யூ டூ ஹாவ் டு கிவ். யூ டூ ஹாவ் டு கிவ் அப்படி சொல்லலாம். அடுத்தது, அவளுடைய அழுகையை நிறுத்துன்னு சொல்கிறோம். ஒரு ஃபஸ்ட்டு குழந்தையுடைய அழுகையை நிறுத்து, அதுக்கப்புறம் சமைக்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது ட்ரை டு ஸ்டாப் ஹர் க்ரையிங். ட்ரை டு ஸ்டாப் ஹர் க்ரையிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என் கூட சேர்ந்து நட. இப்போ வாக்கிங் போகும்போது குழந்தைய கூட்டிகிட்டு போனால் அவங்க உட்காந்துருவாங்க. நீங்கள் உட்காரு நான் நடந்துட்டு வரேன் அப்படி இல்லாமல் என் கூடவே சேர்ந்து நீயும் நடந்து வா, கூடவே நட அப்படின்னா கீப் பேஸ் வித் மீ. கீப் பேஸ் வித் மீ அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, என் கண் முன்னாடியே நிற்காத அப்படின்னு கோவத்தில் ஒருத்தர் கூட சொல்கிறோம் இல்லைங்களா. என் கண் முன்னாடி நிற்காத, போயிரு அந்த பக்கம். கெட் அவுட் ஆஃப் மை ஷைட். கெட் அவுட் ஆஃப் மை ஷைட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தற்செயலாக நான் அவரை சந்தித்தேன், தற்செயலாக அவரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ மெட் ஹிம் பை சான்ஸ். ஐ மெட் ஹிம் பை சான்ஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் நடந்தே போனோம். எப்படி ஆட்டோவில் போனீங்களா, பக்கம் தானே, இல்லை வாக்கபிள் தான், நாங்கள் நடந்தே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் வி வெண்ட் ஆன் ஃபுட். வி வெண்ட் ஆன் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவருக்கு இன்னும் தெரியாது சில விஷயம். இப்போ நான் வந்தது அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா அப்படின்னா இல்லை அவருக்கு தெரியாது, இன்னும் தெரியாது வந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஹி டசன்ட் நோ எட். ஹி டசன்ட் நோ எட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சில பொருள்கள் நம்ம ஷாப்பிங் போகும்போது இது வாங்கிக்கோ அப்படி, இல்லைங்க இதெல்லாம் வேண்டாம் எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அப்போ எப்படி சொல்லலாம்? சாரி ஐ காண்ட் அஃபோர்ட் இட். சாரி ஐ காண்ட் அஃபோர்ட் இட். சில நேரங்கள் சொல்லுவோம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸ்னால் அது நம்ம வாங்கக்கூடிய ஒரு மாடரேட், ரொம்ப அதிகம் இல்லை குறைவாகவும் இல்லை, வாங்கக்கூடிய விலையில் இருக்கக்கூடியது, அதுதான் அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்கிறோம். கட்டுப்படி ஆகக்கூடிய, எல்லாருமே வாங்குகிற மாதிரி, மிடில் கிளாஸ் பீப்புள், அப்பர் கிளாஸ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம என்ன சொல்லுவோம், சாரி ஐ காண்ட் அஃபோர்ட் இட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சில பேர் பேசும்போது அவங்கள கீழ்த்தரமாக பேசுவாங்க. அப்போ வந்து ஏன் இப்போ மட்டம் தட்டி பேசுகிறேன், அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுவாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம எப்படி கேட்கலாம், ஒய் ஆர் யூ பிளிட்லிங் ஹிம். ஒய் ஆர் யூ பிளிட்லிங் ஹிம் அப்படின்னா ஏன் அவனை மட்டம் தட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது தரக்குறைவாக பேசுகிறது, அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கேட்கலாம்.
இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லா சென்டென்சஸ்லையுமே ஒவ்வொரு வேர்டு ஒரு வெக்கேப் வந்து ஈஸியாக இருக்கக்கூடியதை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸோட கம்யூனிகேட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.